நியூஸ் டுடே தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் லோகநாதன். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்ள இருப்பவர் மூத்த செய்தியாளர் பரமன் நம்மோடு இருக்கிறார். அவரிடம் சில கேள்விகளை முன்வைக்கலாம். அண்ணா வணக்கம். வணக்கம். இந்த எலெக்ஷன் யாருக்கும் மெஜாரிட்டி கிடையாது, மைனாரிட்டி தான் அமைக்கப்படும் சொல்லி நிறைய அரசியல் விமர்சகர்கள் பேசிகிட்டு இருக்காங்க. ஒரு சில பேர் பேசுறதில்லை, திமுகவுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. இது ஒரு பக்கம் இருந்தாலும் உண்மையிலேயே மெஜாரிட்டி கிடைக்காதுன்னா என்ன காரணம்? இப்போ விஜயோட இம்பேக்ட் இது கிரியேட் பண்ணுமா, இல்லை மற்ற கட்சிகள்லாம் தங்களுடைய பலத்தை நிரூபிக்கிறதுக்கு போராடுவாங்களா? இல்லை, என்னென்னா பல முனை போட்டி இதை தொங்குக்கு கொண்டு போய் இழுத்துட்டு போகுது. அதுக்குண்டான அடிப்படை காரணங்கள் நம்ம பார்த்தோம்னா 7 முனை போட்டி ஒரு முக்கிய காரணம். இன்னொன்று, ஒரு வேவ் இல்லை, ஒரு வெற்றிக்கான வேவும் இல்லை, தோல்விக்கான பெரிய வேவும் இல்லை. கண்டிப்பாக இவர் தான் ஜெயிக்கணும்னு எந்த வேவும் இல்லை, கண்டிப்பாக இவர் தோக்கணுன்ற எந்த வேவுமே இல்லை. ஸோ எந்த அலைகளும் உருவாகாமல் இருக்கிறது இந்த கடல் அமைதி இல்லை. இதனால் இது எந்த சுனாமியும் இந்த தேர்தலில் நடக்க வாய்ப்பில்லை. அதனால் யாரும் சொய்ப்படிக்க வாய்ப்பில்லை. இன்னொன்று, அதாவது ஒரு கட்சிக்கு நம்ம எதெல்லாம் பலம்னு சொல்கிறோமோ அதற்கு ஈக்குவலான பலவீனங்கள் எல்லாத்துக்குமே அதிகமாக இருக்குது. எல்லா கட்சிகளுக்குமே அதிகமாக இருக்குது. திமுக கண்டிப்பாக 200 ஜெயிக்கும்னு சொன்னால், திமுகவுக்குள்ளே அந்த 200 ஜெயிக்க விடாததுக்கு உண்டான 1000 காரணங்கள் இருக்குது. கண்டிப்பாக அதிமுக ஒரு 100 ஜெயிக்கும், 120 ஜெயிக்கும், அது மெஜாரிட்டிக்கு போகும்னா அந்த மெஜாரிட்டிக்கு போகக்கூடாத 1000 காரணங்கள் அதிமுகவுக்கு உள்ளேயே இருக்குது. விசிக கண்டிப்பாக மாற்றத்துக்கான ஒரு பெரிய தொகையை பிடிக்கும்னு நம்ம நினச்சோன்னா விசிகாவை அந்த இடத்துக்கு நகல விடக்கூடாதுக்கான காரணங்களும் 1000 இருக்குது பின்னாடி. அப்போ எதுவுமே அந்த சொய்ப்போட அந்த உற்சாகத்தோடு போய் அந்த வெற்றியை அடையிற முடியாததுக்கான தடைகள் அதுக்குள்ளேயே நிறையா இருக்குது. யாரும் வளர விட அதுவே இருக்குது. அதை வெளியிருந்தே இல்லை, அதுக்கு உண்டான ஆக்செப்ட் கட்சிக்குள்ளே இருக்குது. இன்னொன்று ஆப்பனண்ட் ஒன்றிணையாதது ஒரு காரணமாக இருக்குது. இப்போ ஆன்டிகம்பன்சின்றது ஆளுங்கட்சிக்கு எதிரான மனநிலை ஒரு நிலையில் குவிக்கப்படாதது இதுக்கு ஒரு மெயின் காரணமாக இருக்குது. என்னன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் விஜய் நான் எப்படி சொல்கிறேன்னா, அதாவது எதிர்கட்சியினுடைய தோல்வி விஜயனுடைய வளர்ச்சி, திரும்ப விஜயனுடைய தோல்வி அது எதிர்கட்சிக்கு வளர்ச்சி, அப்படி மாறி மாறி போகுது. அதாவது அதிமுக இமேஜ் ரீதியாக டவுன் ஆகும்போது அங்கே தாவேகா நல்ல ஹைப்பில் இருக்குது, தாவேகா டவுன் ஆகும்போது அப்படியே அதிமுக திரும்ப அந்த ஹைப்புக்கு வந்துடுது. அப்போது அதிமுக ஓட் பேங்க் தான் தாவேகாவுக்கு ஷேரிங் ஆகுதுன்றது நமக்கு இது 2 பக்கத்துல இருந்து அது உருவினாலும் மெயினான ஆக்செப்டாக இப்போ எதிர்கட்சின்னு ஒன்று யாருன்ற கொஸ்டின் வருது இல்லையா, அந்த கொஸ்டின் வருது அது தாவேகாக்கும் ஏடிஎம்கேக்கும் இடையிலான மிகப்பெரிய போட்டியாக இருக்குது. ஆனால் தாவேகா என்னென்னா வேணும்னே தன்னுடைய பர்சன்டேஜை குறைச்சிக்க மாதிரியே இருக்குது. அது ஏற்றின ஹைப்பை தானே குறைச்சி அது ஒரு பர்சன்டேஜுக்குள்ளே சுருங்கும்போது அதிலிருந்து வெளியேறக்கூடிய பர்சன்டேஜ் ஏடிஎம்கேக்கோ யாருக்கோ ஒருத்தருக்கு நாம் தமிழர் மற்றது எல்லாமே போகும்போது களம் 4-5 முனையாக பிரிஞ்சிருது. இது கண்டிப்பாக தொங்க நோக்கி போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இது தொங்க நோக்கி போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகளை அதிகமாக ஏற்படுத்துது. இது எல்லாமே நம்ம ஒரு அரசியல் கட்சிகளுடைய கால்குலேஷன் வச்சு நம்ம இதை பேசிக்காக பேசினா கூட மக்களே அந்த மனநிலையில் இருக்காங்க. மக்கள் ஒரு தொங்குக்கு உண்டான மனநிலையில் தான் இருக்காங்க. ஏன்னா நீங்கள் ஆளுங்கட்சிக்கு எதிரான எந்த எதிர்ப்பையும் யாராலையும் ஒருங்கிணைக்க முடியலை. இப்போ ஒரு கட்சிக்கு எதிரான மனநிலைன்றதை எதிர்கட்சிகள் உருவாக்கவே இல்லை. அப்போ ஆளுங்கட்சி மேலேயும் நம்பிக்கை இல்லை, எதிர்கட்சி மேலேயும் நம்பிக்கை இல்லை. மாற்றம்னு வந்த கட்சியும் இடையில அதோடைய இமேஜ் டவுன் ஆக்கப்பட்டு அதன் மீது வைத்த நம்பிக்கையும் டவுன் ஆயிடுச்சு. அப்போ மற்ற இது எல்லாமே சின்ன சின்ன நம்பிக்கைகள். அப்போ எந்த அரசியல் கட்சிகள் மீதும் நம்பிக்கையின்மையினுடைய வெளிப்பாடு தான் இந்த தொங்கு. இது மக்களோட மனநிலை, இது களத்தோடைய நிலவரம். இது திமுக 200க்கு 200 ஜெயிக்கும், 200 தொகுதி ஜெயிக்கும்ன்ற களம் இருந்தது, இல்லைன்னு சொல்லலை. அந்த களம் இந்த தேர்தல் ஆரம்பிக்கப்பட்ட காலத்தில் இருந்தது. அது களம் மாறி மாறி ஒவ்வொருத்தர் கைக்கா தேர்தல் களம் மாறி மாறி ஒவ்வொருத்தர்கிட்டையாக வரும். முதல்ல சித்தாந்த ரீதியில் இருந்தது, அப்புறம் தலைவர்கள் கைக்கு வந்தது தேர்தல். தலைவர்களுடைய ஆளுமைகள் தெரிஞ்சது, அவர் எத்தனை சீட்டு தான் கட்சிக்கு வாங்கினாரு, எந்த இடங்கள் வாங்கினாருன்றது தலைவர்களுடைய ஆளுமையில் இருந்தது. தலைவர்கள்ட்ட இருந்து கிரவுண்டுக்கு போயிடுச்சு இப்போ களம்.
கிரவுண்டில் போகும்போது கிரவுண்டில் அதிகமான உடல் உழைப்பு, இத்தனை லட்சம் பேர், அவர்களுடைய எதிர்பார்ப்பு, உள்கட்சிக்குள்ளே இருக்கக்கூடிய சிக்கல், அவர்களுக்கு உண்டான அங்கீகாரம், அவர்கள் லோக்கலில் கிடைக்க வேண்டிய மரியாதை அப்படின்னு 1000 விஷயங்களை வந்து ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கு. இந்த 1000 விஷயங்கள் ஃபேஸ் பண்ணுறது இல்லாமல் இந்த இடத்துல இது வந்து தொங்காயிருச்சு. இன்னும் மக்கள் கைக்கு போகுது அடுத்த வாரத்துலேருந்து. நீங்கள் இந்த ஒரு வாரம் பிரச்சாரம் பண்ணி அதுக்கடுத்த வாரத்துலேருந்து மக்கள் கைக்கு போகுது. இப்போ மக்கள் ஆல்ரெடி வந்து எந்த கட்சியின் மீது நம்பிக்கை இல்லாத தன்மையில் இருக்காங்க. இப்போ இந்த 20 நாளில் யாரையாவது ஒருத்தரை வந்து அதாவது அறுதி பெரும்பான்மையோடு ஏற்றுக்க வைக்கக்கூடிய அலைகளும் ஒன்றும் இல்லை. அப்படி ஒரு அலையையும் உருவாக்கவும் எந்த கட்சி அலையும் முடியலை. விஜய் பின்னாடி நிறைய பேர் கூட்டமாக நிற்கிறாங்களே, அவங்களாம் ஓட்டு போடுவாங்களான்றது இல்லை. விஜய் பின்னாடி நிற்கிற, அதாவது எப்போதுமே திமுகவுக்கு ஓட்டு போடுற ஒரு கூட்டம் இருக்கிற மாதிரியும், அதிமுகவுக்கு ஓட்டு போடுற கூட்டம் இருக்கிற மாதிரியும், நாம் தமிழருக்கு என்ன நடந்தாலும் நாம் தமிழருக்கு ஓட்டு போடுற கூட்டம் மாதிரியும், விஜய்க்கு என்ன நடந்தாலும் விஜய்க்கு ஓட்டு போடுற கூட்டம்னு ஒன்று இருக்குது. அதோடைய பர்சன்டேஜ் அது வந்து இடையில நடுநிலையாளர்களோடு இருந்த தாவேகா தன்னுடைய செயல்பாடுகளை குறைத்து கொண்டு அது சில விஷயங்களை வந்து தெளிவுபடுத்தாதனால அந்த நடுநிலையாளர்கள் தாவேகா விட்டு வெளியேறியிருக்காங்க. அதாவது என்ன காரணமே இல்லாமல் ஒரு மாற்றத்திற்காக தாவேகாவை வெளியிலிருந்து ஆதரித்த நிறைய பேர் சில இமேஜ் டவுனு, விஜயோட இமேஜை டவுன் பண்ண நடந்த சில விஷயங்களில் அவர் எடுத்து வச்ச விஷயங்களும் அவர் அது கொடுத்த கவுண்டர்களுமே அந்த டவுனை அவர்களுக்குமே வேணும்னே அவர்கள் ஏற்படுத்திக்கிட்ட மாதிரி இருந்துச்சு. அது எல்லாத்தையுமே தவிர்க்கக்கூடிய விஷயங்கள் தான். அதை தாண்டி இது எதுக்கு இவர் செஞ்சாருன்னு நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா, அந்த 30 இருந்த பெர்சன்டேஜ் அவங்களே குறைச்சி 15-18 வச்சுக்கிட்டா நம்ம போதுன்ற நிலைக்குள்ள வந்த மாதிரியே இருக்கு. ஏன்னா அப்படி ஒரு நிலைக்கு நீங்க வந்தீங்கன்னா அது வந்து கரெக்டாக தொங்க கொண்டு போய் நிப்பாட்டுது. ஓகே, போன எலெக்ஷனில் கம்மி ஓட்டில் பெர்சன்டேஜில் ஒரு 50 எம்எல்ஏ ஜெயிச்சாங்க. யார்? இப்போ திமுகவில் குறைந்தபட்சம் 3.5% இந்த மாதிரி ஓட்டில் தான் வந்து வின் பண்ணி மெஜாரிட்டி அடிக்கிறது. இப்போ இந்த நிலை 15% எடுத்துட்டாருன்னா ஆட்டோமேட்டிக்காக அங்கே இருக்கிற ஓட் பேங்க் குறைஞ்சி யார் ஜெயிப்பாங்கன்றது வந்து ஒரு கேள்விக்குறியாக மாறிடும். இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, ரொம்ப சிம்பிளான உதாரணம் சொல்கிறேன். அதிமுகவும் திமுகவும் 135 தொகுதியில் நேருக்கு நேர் போட்டிடுறாங்க. சரியா? அதிமுக அலைன்ஸுக்கு எதிராக திமுக வந்து எத்தனை இடத்துல போட்டிடுதுன்னா 40 இடத்துல போட்டிடுது. திமுக அலைன்ஸுக்கு எதிராக அதிமுக எத்தனை இடத்துல போட்டிடுதுன்னா 38 இடத்துல போட்டிடுது. இந்த 38-40 இது ரெண்டுல யார் ஜெயிப்பா? உங்களுக்கு சிம்பிள் உதாரணம், விசிகா கொடுத்துருக்க 8 தொகுதியில் 5 தொகுதி அதிமுகவுக்கு எதிராக, 5மே வட மாவட்டங்களில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடியது. இவ்வளோக்கும் அதிமுகக்குள்ள பாமக இருக்குது. ஓகே, அங்கே வன்னியர் பெல்ட் இருக்குது. இப்போ வந்து இந்த பக்கம் எடுத்து பார்த்தீங்கன்னா விசிகா நிற்கிறதுல திமுக உள்ளே இருந்து வேலை செய்யுமா செய்யாதான்ற சிக்கல் இருக்குது. அப்போ தெரிஞ்சு தான் கொடுத்துருக்காங்களா? அப்போ தெரிந்து இந்த கூட்டணி கட்சிகள், அதாவது இன்னொரு பெரிய பலம் பானைக்கு எதிராக ரெட்டலை. இப்போ இந்த கூட்டணி இப்போ அதே மாதிரி அங்கே பிஜேபிக்கு எதிராக உதயசூரியன், அமமுகவுக்கு எதிராக வந்து குக்கருக்கு எதிராக உதயசூரியன். இப்படி இருக்கும்போது பலம் வாய்ந்த சின்னங்களும் பலம் வாய்ந்த கட்சிகளும் தான் அங்கே ஜெயிக்கும். அப்போ இந்த கூட்டணிக்கு ஒதுக்கப்பட்ட 40-38 குறைந்தது இந்த பக்கம் ஒரு 30 இருந்தும் இந்த பக்கத்தில் ஒரு 30 கண்டிப்பாக 2 திராவிட கட்சிகளுமே ஜெயிச்சிடும். பெருவாரியாக ஜெயிச்சிடும். 90% ஜெயிச்சிடும். அது போக 1, 2, 3 அங்கே வேணா அங்கங்கே நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது இல்லையா? அப்போது இதை இந்த 30 எடுத்துட்டாலே நெக் டு நெக் மோதக்கூடிய 135 ஆளுக்கு பாதியோ இல்லை 70-80 எப்படி எடுத்தாலும் அது தொங்கலை தான் வந்து நிற்கிது. ஏன்னா இந்த 2 கட்சியுமே இல்லாமல் போட்டியிடக்கூடிய, அதாவது திமுக அதிமுக ரெண்டுமே கிடையாது, எல்லாமே கூட்டணி கட்சி மட்டுமே போட்டியிடக்கூடிய தொகுதி 21 தொகுதி இருக்கு. ஓகே, இந்த 21 தொகுதி தான் வின்னிங் ஃபேக்டர். இப்போ அந்த 21 அதிகமாக இருக்கிறது பிஜேபி, காங்கிரஸ், தேமுதிக. இந்த 3மே என்ன கேட்டதும், அதாவது காங்கிரஸும் கூட்டணி ஆட்சி கேட்டது தான், பிஜேபியும் கூட்டணி ஆட்சி கேட்டது தான், தேமுதிகவும் சும்மாவே அது ஆடும். அதுவும் 5 சீட்டு தேமுதிக தான். முக்கியமான காயின்னா என்ன ஆட்டம் ஆடுவாங்க? ஆட்சியில் பங்கு கண்டிப்பாக கேட்பாங்க. அப்போ இது வந்து இதை ஆப்ரேட் பண்ணுறவங்களே, அதாவது வந்து இது ஒரு செட்டிங்காக, இந்த தேர்தலே செட்டிங்காக போடப்பட்டதுன்ற சந்தேகம் தான் வருது அதிகமாக. நிறைய வழுக்கிற இடம் ஏன்னா இந்த கூட்டணி கட்சிகள் ஒதுக்கி இருக்கிற இடங்களில் பிரதான கட்சிகளாக திமுகவும் அதிமுகவும் உனக்கு இதில் கன்ஃபார்ம் ஒரு கிரவுண்டு நீ வச்சுக்கோ, ஒரு கன்ஃபார்ம் கிரவுண்டை நான் வச்சுக்கிறேன்னு ஒதுக்குன மாதிரியே தான் இருக்குது. அப்படி தானே இருக்குது. தோக்குற இடமா பார்த்து கூட்டணி கட்சி கொடுத்துட்டேன்னு இப்போ 14
திமுக அமைச்சர்கள் மோதக்கூடிய இடத்துல பிஜேபிக்கு சீட் கொடுத்துருக்காங்க. அப்போ அமைச்சருக்கு ஆஃபீஸாக ஜெயிப்பாங்க. கண்டிப்பாக ஜெயிப்பாங்க. அதே மாதிரி வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய அதிமுகவில் இருக்கக்கூடிய ஆட்களுக்கு எதிராக வந்து விசிகாவுக்கும் இவங்க சிபிஐ இவங்களுக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து கூட்டணி கட்சியில காலி பண்ணணும். கூட்டணி கூட்டணியில் நமக்கு எது நாளைக்கு சிக்கலாக வருமோ அதை காலி பண்ணிடுவோன்ற மூடில் ரெண்டுமே செஞ்ச மாதிரி இருக்கு. இப்போ திமுக கூட்டணிக்குள்ள காங்கிரஸும் விசிகாவும் நாளைக்கு நமக்கு சிக்கலாக இருக்கும். அவங்களும் ஆட்சியில் பங்கு வைப்பாங்க. ஆட்சியில் பங்கு வைப்பாங்க. தேமுதிக நம்ம கொடுத்த கணக்கு தான், அது ஏதோ ஒன்று, அது 5க்கு 5 5 ஏதோ 5 வந்து காலி பண்ணால் கூட 5 எதையா ஒன்று வச்சுக்கிட்டு 2 3 வந்தால் கூட போதுன்னா, இப்போ இந்த 3ஐயும் வந்து திமுக காலி பண்ணிருச்சு. இந்த அதிமுக கூட்டணி எடுத்துக்கிட்டிங்கன்னா 9 தொகுதியில் அமமுக டிஎம்கேக்கு எதிராக நிற்கிது. பிஜேபி அதே மாதிரி பிஜேபி அதிகமாக நிற்கிது. அப்போ 18 தொகுதியில் பிஜேபி டிஎம்கேக்கு எதிராக நிற்கிது. பிஜேபி தோக்க வைக்கிறதுக்கான வேலை அதை அவன் கரெக்டாக வந்து இப்போ ஏடிஎம்கேல உள்ள இருந்து வச்சு இந்த தாவேக தமிழ் மாநில காங்கிரஸ் 5க்கு 4 நிற்கிது. அப்போ இது வந்து கன்ஃபார்மாக கூட்டணி கட்சியில் போடப்பட்ட ஒரு செட்டிங், 2 திராவிட கட்சிகளும் போட்டுக்கிட்ட செட்டிங். இப்போ இதுக்கு எதிராக அவங்க ஒரு செட்டிங் போடுவாங்க இல்லையா? இப்போ எல்லா தரப்புமே செட்டிங் போட்டிருக்கும். இப்போ திமுக ஒரு செட்டிங் போட்டிருக்கோம், ஏடிஎம்கே ஒரு செட்டிங் போட்டிருக்கோம், பிஜேபி எல்லாமே தேர்தல் கணக்கு ஒன்று செஞ்சுருப்பாங்க இல்லையா? நீங்கள் களத்தில் செஞ்ச தேர்தல் கணக்கை கண்டிப்பாக பிஜேபி தேர்தலுக்கு அப்புறம் செய்யும் இல்லையா? இப்போ நீங்கள் இவ்வளோ செலவு பண்ணி இது பண்ணி தேர்தல் நடத்தி ஜெயிச்சு மேலேறி வந்ததுக்கப்புறம் இது ஒரு தொங்காயிருச்சுன்னா இந்த இதில் அரசியல் பண்ணக்கூடிய லாபம் யாருக்கு இருக்குன்னா பிஜேபிக்கு தான் இருக்குது. வழக்கமாக மற்ற மாநிலங்களில் பண்ணுற மாதிரி மற்ற மாநிலம் மாதிரி இங்கேயும் பண்ணுவாங்க. ஏன்னா மக்களோட மனநிலை அதுவாக இருக்குதுன்றதுனால தான் இந்த 27 சீட்டு இவ்வளோ பிரச்சனைகள் நடந்து பாஜக எந்த முயற்சி எடுக்காமல் அமைதியாயிருச்சு. ஒரு ரிப்போர்ட்டு தமிழ்நாடு தொங்கு வர்றதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குன்னு சென்ட்ரல்லேருந்து ஒரு ரிப்போர்ட் எடுத்ததாக சொல்லப்படுது. அந்த ரிப்போர்ட்டுக்கு அப்புறம் தான் இந்த பாஜகவுக்கு ஒதுக்கின தொகுதியில் இவ்வளோ வஞ்சகம் நடந்து எந்த விதமான விஷயமும் வேண்டாம், ஏன்னா இனிமேல் நமக்கு கேமு எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் ரைட்டு இருக்கிறத விட்டுருங்க, இப்போ எங்களை நாளைக்கு வந்து பாஜகவை குத்தம் சொல்ல முடியாதபடி ஆயிடுச்சு. ஏன்னா பாஜக மொத்தமே 4 சீட்டு தான் ஜெயிச்சு வந்தால் கூட பாருங்கப்பா நாங்களே வஞ்சிக்கப்பட்டு தான் வந்திருக்கோம், நாங்கள் என்னையா செய்வோன்னு நாளைக்கு கொஸ்டின் பண்ணிடலாம் யாரையாவது. அப்போது அதுக்கான சேஃப் கேமாக பெர்ஃபெக்டான ஒரு கேமாக வந்து இது வந்து தொங்க நோக்கி போகிறதுக்கு உண்டான மக்கள் மனநிலையும், அதாவது மேலிருந்து இதில் அரசியல் பண்ணக்கூடியவர்களுடைய மனநிலையும் ஒரு இடத்துல இணையுது. அது தொங்கை நோக்கி போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு நிறையா இருக்குது. இதுதான் கண்டினியூவான்றது உறுதி இல்லை. இது நாளைக்கு தேர்தல் களம், அதாவது மக்கள்கிட்ட இன்னும் களம் போய் சேரலை. இன்னும் இப்போ வரைக்கும் வந்து கட்சி நிர்வாகிகளோ தொண்டர்களும் தான் தேர்தல் களத்தில் வந்து நிற்கிறாங்க. இது இன்னும் ஒரு வாரம் மக்கள்கிட்ட போக போக எதுவும் பெரிய வேவ் எனக்கு தெரிஞ்சு 20 நாளில் உருவாகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியலை. ஓகே, இப்போது விஜய் பற்றி சில விஷயங்களை சொல்லலாம். அஃபிடவிட்டில் ஒரு இதில் வந்து 50 வயசும் இன்னொரு இதில் 51 வயசும் சொல்லி கொஞ்சம் கூட இதில் வந்து கிராஸ் வெரிஃபிகேஷன் பண்ணாமல் தான் இதை அஃபிடவிட்டை தாக்கல் பண்ணுவாங்களா, இல்லை இவர் ஒரு தொகுதியில் தான் நிற்பாரா அப்படின்றது? ஏன்னா இப்போ தள்ளுபடி பண்ணிட்டாங்கன்னா முடிஞ்சு இல்லை. அது என்னென்னா இந்த ஒசூரில் மஞ்சுநாத்னு ஒருத்தர் வந்து விஜய் அறிவித்த வேட்பாளர் விலகிட்டார். அதே மாதிரி வந்து இந்த கிருஷ்ணகிரி மேற்கில் வந்து 3 முறை வேட்பாளர்களையே மாற்றியிருக்காங்க. அப்படி வந்து தாவேகாவினுடைய வேட்பாளர் பட்டியலில் வந்து நிறைய குளறுபடிகள் வந்து நடந்திருக்கு. அது விஜய் வேட்புமனு தாக்கலில் ஆரம்பித்து இன்னைக்கு ஆதவர்ஜினா வேட்புமனுவில் கூட நிறுத்தி வைப்புன்ற மாதிரி ஏதோ ஒரு தகவல் வருது. அதிலிருந்து ஆரம்பித்து எல்லாமே வந்து அந்த மொத்தமும் அந்த வேட்புமனு தாக்கல் ப்ராசஸ், எலெக்ஷன் ப்ராசஸ்ஸு, பிரச்சாரத்துக்கு போகிறது, இதில் எல்லாமே ஒரு சின்ன தொய்வுலேருந்து தான் தொடங்குது. அனுபவமின்மையும் தாண்டி ஒரு யதார்த்தத்துக்குள்ளே தாவேக்கா வர்றதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகுது. ரியாலிட்டியை பிடிபடுறதுக்கு நேரம் ஆகுது. அவங்க நினச்ச மாதிரி வந்து ரீல்ஸ்லேயோ இல்லை சோஷியல் மீடியாலேயோ இருக்கிறது இல்லை. தேர்தல்ன்றது களத்துக்குள்ளே வரும்போது தான் அவங்களுக்கு புரியுது. அதுக்கு அதீதமான உடல் உழைப்பு தேவை. தலைவர் வந்து வாரத்துக்கு ஒரு தடவை வரலாம், தலைவர் 2 நாளைக்கு ஒரு தடவை பெர்மிஷன் கேட்டு எங்கேயாவது வரலாம், தலைவர் வேணால் அப்படி இருக்கலாம். ஆனால் தலைவருக்கு கீழே இருக்கிற 2ஆம் கட்ட தலைவர்களிலிருந்து எல்லாரும் அப்படி இருந்துட முடியாது. அப்படி அதீதமான உழைப்பை தாவேகாவினர் செலுத்துகிறாங்களான்னு பார்த்தா 2ஆம் கட்ட தலைவர்கள் மற்ற எல்லாருமே அது கொஞ்சம் சுணக்கம் காணப்படுது தாவேகால. அந்த சுணக்கம் அவங்களுக்கு ரியாலிட்டியை புரிய வைக்கிறதுக்கு லேட் ஆகுது.
அப்போ அடுத்த தேர்தலில் தான் இவங்க இல்லை கலந்து ஆமாம் இந்த தேர்தலில் நான் என்ன சொல்கிறேன்னா 2ஓ 3ஓ இல்லை 4ஓ கூட மிக வேல்யூபிளான சீட்ஸ். ஏன்னா இன்னைக்கு நீங்கள் வந்து 100 எடுக்கிறதோ 80 எடுக்கிறதோ இதில் வந்து தேவையில்லை. இதை தீர்மானிக்க போகிறது தொங்குன்ற போது தீர்மானிக்க போகிறது 4, 5, 10 தான் தீர்மானிக்கக்கூடிய சக்தியாக இருக்க போகுது. அதாவது சின்ன ஆங்கர் தான் அவ்வளோ பெரிய கப்பலை நிப்பாட்டுதுன்ற மாதிரி இப்போது சிறிய இடங்கள் தான் நிப்பாட்ட போகுது. அதனால் தாவேகா கண்டிப்பாக வந்து விஜய் முதலமைச்சர் ஆவார், விஜய் வந்து தாவேகா 80 தொகுதி தேய்க்கும், 40% ஓட்டு வாங்கி தனிப்பெரும்பான்மையில் ஆட்சி அமைக்கும்ன்றதெல்லாம் கற்பனையில் ஓடக்கூடிய குதிரை. அது நிஜதை இல்லை. இந்த தேர்தல் பயிற்சி தான் தாவேகாக்கு. அதை மனசில் முதல்ல வந்து இயல்பு நிலைக்கு தாவேகா தரையில் இறங்குறதுக்கு இந்த தேர்தல் வந்து லேண்ட் ஆகிறதுக்கு உண்டான தேர்தல் தான் இது. அதைத்தான் மனசில் வைக்கணும். அதை தாண்டி ஒரு 5ஓ 6ஓ தாவேகா ஜெயித்தால் உண்மையிலேயே வந்து ஒரு அரசியல் களத்தில் முக்கியமான கீச்சைனாக இருக்கும். அதை அப்படியே நீங்கள் ஜெயிக்கலைன்னா கூட இங்கே யாரும் தனி மெஜாரிட்டி பண்ணி ஜெயிக்க முடியாததுக்கான முக்கியமான காரணமாக தாவேகா இருக்குது. அப்போ அந்த ஒரு ரோல் பிளே தாவேகா ப்ளே பண்ணுது இல்லை, அதுதான் யதார்த்தம். அதை தாண்டி தாவேகாவினுடைய ஒரு மாற்றம்னு தாவேகா முதல்ல வரும்போது இருந்த எழுச்சி இன்னைக்கு கொஞ்சம் குறைவு. இப்போது விசிகா ஒரு ரோல் ப்ளே பண்ணாங்க திருமாவர்கள். நான் அரசியலில் நிற்கிறேன் அப்படின்னு இங்கே குறிப்பாக சொல்லணும்னா தமிழ்நாடு அரசியலில் நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு வந்து ஒரு பல்டி அடிச்சிட்டாரு. ஒரு வேறு கட்சியை சார்ந்த ஒரு நபருக்கு வந்து கொடுக்க வேண்டிய காரணம் என்ன? இன்னொன்று ஏற்கனவே போட்டியிட்ட 3 முக்கிய ஜெயிச்ச எம்எல்ஏவுக்கு கொடுக்கல. அது என்ன ஸ்ட்ராட்டஜி, என்ன பிளே அப்படின்றது நம்ம இப்போ கேள்வி அமைது. இல்லை என்னென்னா, அதாவது திமுக செட் பண்ணி வச்சுருந்த நெரேட்டிவ், அதாவது 200 தொகுதின்ற தனிப்பெரும்பான்மை நெரேட்டிவை வந்து திருமாவனுடைய ஒரு செயல் வந்து உடைச்சிருச்சு. உண்மையிலே கலை யதார்த்தம் அது கிடையாது. ஆனால் அதை வந்து நெரேட்டிவாக செட் பண்ணியிருக்கீங்க, ரைட்டு. அது வந்து நீங்கள் செட் பண்ணி வச்சுருக்கீங்க. இப்போ எனக்கு களம் மாறுதுன்ற போது நான் அதுக்குண்டான அரசியல் நடவடிக்கைகளை எடுக்கிறதுக்கு உண்டான உரிமை ஒரு அரசியல் கட்சி தலைவராக திருமாக்கு இருக்கா இல்லையா? அதைத்தான் அவர் செஞ்சார். இப்போ மிரட்டப்பட்டாரா திருமா அப்படின்றது கேள்வி இருக்கு. மிரட்டப்பட்டாரான்னா அதான் எதுக்கு நான் மிரட்ட மாட்டேன், நான் பயப்படுறாலாம் டைலாக்லாம் நீங்கள் என்னன்னா, பட் அது நம்ம பேக் அடிக்கிறோம் இல்லைங்களா? இல்லை மிரட்டப்பட்டாரா, வற்புறுத்தப்பட்டாரா அப்படின்னு கேள்வி இருக்குது. திமுகக்குள்ளே இருக்க எல்லா கட்சியுமே வந்து மதிமுக சொன்ன மாதிரி நாங்கள் அழுதுகிட்டே சிரிக்கிறோன்ற கதை தான். எதையுமே வெளிப்படையாக நீங்கள் சொல்ல முடியாது. அப்போது அதை தாண்டி ஒன்றை வந்து ஒரு சமிக்கைகள் மூலம் நீங்கள் உங்களுடைய தொண்டர்களுக்கு உணர்த்த வேண்டிய கட்டாயம் கூட்டணி கட்சியில் இருக்க தன்மானத்தோடு இருக்கிற கட்சிகளுக்கு இருக்குது. அதைத்தான் திரும்ப உணர்த்தியிருக்காரு. அதாவது என்னென்னா, ஒரு லைம்லைட்டில் தொடர்ந்து ஒரு தலைவராக திரும்ப இந்த தேர்தல் ஆரம்பிக்கப்பட்ட காலத்திலிருந்தே தொடர்ந்து இருந்துக்கிட்டே வர்றாரு. நல்லா பார்த்தீங்கன்னா ஆதவர்ஜுனா இஷ்யூவிலிருந்து ஆரம்பித்து ஏதாவது ஒரு இஷ்யூவில் வந்து தொடர்ந்து விவாத பொருளாக விசிகாவை வச்சுக்கிட்டே வர்றாரு. விசிகாக்குள்ளே நடக்கக்கூடிய சிறு சிறு விஷயங்கள் கூட மிகப்பெரிய ஒரு டிபேட்டாகவும் சமூகத்தில் ஒரு பெரிய விஷயமாகவும் மாறிக்கிட்டே வருது. இந்த எம்எல்ஏக்கு ஏன் சீட்டு கொடுக்கலன்றது எந்த கட்சியிலையுமே இவ்வளோ பெரிய விவாதம் ஆகலை. ஆனால் விசிகாக்குள்ளே அது அவ்வளோ பெரிய விவாதம் ஆகுது. ஏன் ஆகுது? ஏன்னா அவங்க இந்த கட்சியை காலி பண்ணுறதுக்கான வேலையை பார்க்குறாங்க. அப்படியும் அது ஒரு போர்ஷன் இருக்குது. அதை தாண்டி அதிகம் கவனிக்கப்படக்கூடிய ஒரு கட்சியாகவும் விசிகா மாறி இருக்குன்னு இருக்குல்ல, 2 இருக்குல்ல, 2மே இருக்குது. அதாவது 5 முறை 6 முறை போட்டிட்ட பல பேருக்கு வந்து திமுகக்குள்ளே சீட்டு கொடுக்கல. அதுக்கெல்லாம் வந்து திமுக தலைவர் எந்த விளக்கமும் கொடுக்கல. அதை தாண்டி இதுவே ஒரு சின்ன கட்சி. இதில் இதை தாண்டி இஸ்லாமியர் ஒருவருக்கு திரும்ப கொடுத்த சீட்டை இவ்வளோ கொஸ்டினபிள் ஆக்கி அவரை இஸ்லாமியர்களுக்கு ஏதோ எதிரானவர்கள் மாதிரியே மொத்தமாக சித்தரித்து ஒட்டுமொத்த சோசியல் மீடியாலையும் எழுதுகிறாங்க. அப்போ எதனால தொடர்ந்து விசிகா குறிவைக்கப்பட்டுக்கிட்டே இருக்குதுன்ற காரணத்தை நம்ம பார்க்கணும். அதீத வளர்ச்சி வந்து ஏற்றுக்கொள்ள ஏதோ ஒருத்தருக்கு வந்து விசிகாவினுடைய வளர்ச்சி தேவை, அதாவது வளரக்கூடாதுன்ற ஒரு அழுத்தமான எண்ணம் இருக்கப்படுது. அந்த எண்ணத்துக்கு யாரெல்லாம் வந்து துணை போகிறான்னு பார்த்தீங்கன்னா, அதாவது கூட்டணிக்குள்ளே முதல்ல கூட்டணியை கேட்ட விசிகாவுக்கு கிடையாதுன்னு சொல்லியாச்சு. அதுக்கடுத்து பல வருடமாக தொடர்ந்து கொள்கை ரீதியாக கூட்டணியில் இருக்கிற விசிகாவுக்கு 2 இலக்கம் கேட்டு கடைசி 8 ஒதுக்கியாச்சு. எதுவுமே கேட்காத தேமுதிகவுக்கு 10 ஒதுக்கியாச்சு. அங்கேயும் விசிகாவை டவுன் பண்ணியாச்சு.
அதற்கு அடுத்து சரி நீங்கள் கொடுத்தது தான் கொடுத்தீங்க, 8 கொடுத்தீங்க, அது நான் சம்மந்தப்பட்ட என்னுடைய கட்சியில் யார் நிற்கணும் நான் முடிவெடுத்துக்கிறேன்னு முடிவெடுத்தா அதில் ஏன் பழைய ஆளு கொடுக்கல, இதனால் நீங்கள் வந்து வேற மாதிரி போயிட்டீங்கன்னு திருமாவனுடைய தலைமையவே கேள்வி கேட்குற அளவுக்கு மறுபடியும் விசிகாவை டவுன் பண்ணுறீங்க. அது சரி பரவாயில்ல, அதிலிருந்து மீண்டு வந்து நானே நிற்கிறேன்னு நின்னா இப்போ இங்கேருந்து வாபஸ் வாங்குன்னு சொல்லி மறுபடியும் விசிகாவை டவுன் பண்ணுறீங்க. அப்போ தொடர்ந்து திமுகவை வீக்கன் பண்ணக்கூடிய வேலைகளை யார் பார்க்குறா? திமுகவா? அதானே. இப்போ நீங்கள் கூட்டணிக்குள்ளே தானே இவ்வளோ பிரச்சனை. அவருக்கு வெளியிலிருந்து ஏதாவது பிரச்சனை வந்திருக்கா? இப்போ பாஜக கொடுத்த அழுத்தத்தின் காரணமாக தான் நாங்கள் வந்து சானு ராணவாசியோ வந்து ஆளூர் சாணவாசியோ இல்லை திருமாவுக்கோ வந்து நாங்கள் சீட்டு கொடுக்கலன்னு எங்கேயாவது யாராவது மென்ஷன் பண்ணியிருக்கீங்களா? இல்லையா? அப்போது வந்து தொடர்ந்து இப்படி வந்து திமுக விசிகாவை டவுன் பண்ணிக்கிட்டே வரும்போது அதற்கு எதிரான எதிர்வினையை விசிக ஆற்றித்தான் ஆகணும். அப்போ நீங்கள் சமிக்கையாக உங்களுடைய தொண்டர்களுக்கு நீங்கள் ஒன்று சொல்கிறீங்க. வேற்று கட்சியில் இருக்கிறவருக்கு சீட்டு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லையா? கட்சியில் நிறைய பேர் கொடுக்கலன்றது தான் இப்போ பிரச்சனை. அவங்களுக்கு எங்கன்னா கொடுத்துருக்கலாமே, அப்போ இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணியிருக்கலாம். இல்லை இது எல்லாமே ஒரு கட்சிக்காரருக்கு கொடுத்துருக்கலாம்ல. இல்லை இது எல்லாமே கட்சிக்காரங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு மெசேஜ் தான். இதுக்குன்னு அதாவது இந்த கேள்வி வருது இல்லையா, ஏன் வந்து கொடுக்கல, ஏன் திரும்ப வாபஸ் வாங்கினாரு, எதனால் இப்படி நடந்துச்சு, இதுக்கு எல்லாத்துக்கும் திரும்ப ஒரு விளக்கம் கொடுத்தா கூட அந்த விளக்கத்தை ஏற்றுக்கிற யாருமே தயாராக இல்லை. திமுக காரங்களே தயாராக இல்லை. அப்போ இதுக்கான உண்மையான காரணம் என்னன்னு அவனே ஒன்று யோசித்து ஒரு முடிவுக்கு வரும்போது அதுக்கான காரணம் தெரியும் போது அதற்கு ஆதரவாகவே எப்படி வேலை பார்ப்பாங்க? அதுக்கு காரணமானவங்க தான் எப்படி இவங்களுக்கு வேலை பார்ப்பாங்க? இன்னொரு விஷயமும் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாரு. அடுத்த தேர்தலில் மாவட்ட செயலாளர்கள் தான் வந்து கேண்டிடேட்டை சூஸ் பண்ணணும்னு ரொம்ப சேஃப் கோலாக ப்ளே பண்ணிட்டாரு. இதுதான் என்னுடைய கடைசி தேர்வாக இருக்குன்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி இருக்கும்போது கண்டிப்பாக வந்து வேறு லெவலுக்கு நெக்ஸ்ட்டு கொண்டு போக முடியறதுக்கான ஒரு வாய்ப்பை உருவாக்குறாரா? இல்லை அது அவரை நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறாரு. இன்னொன்று வந்து ஒரு மிகப்பெரிய ஜனநாயக ரீதியான ஒரு தலைவர் வந்து நான் திருமாவளவன்னு பார்க்குறேன். ஏன்னா நீங்கள் வந்து கமலுக்கு சீட் இல்லைன்னு முடிவான உடனேயே கமலுக்காக கூட்டணி கட்சியிலே பரிந்து பேசின ஒரே தலைவர் வந்து திருமாவளவன் மட்டும்தான். இன்னைக்கு இப்படி ஒரு முடிவெடுத்து வாபஸ் வாங்கியிருக்காருன்ற போது அவருக்காக இந்த கூட்டணி கட்சியில் இருக்கிற யாராவது பேசியிருக்காங்களா? திமுக கூட்டணி கட்சியில் ஏன் பேச மறுக்கிறாங்கன்ற பேச முடியாதுல்ல. இப்போ நீங்கள் விசிகாவோ இல்லை விசிகாவுக்கு ஆதரவாக நாளைக்கு கம்யூனிஸ்ட் பேச்சுன்னா கம்யூனிஸ்ட் நீங்கள் 5 தொகுதி ஜெயிக்கிறதே கஷ்டம். சரி இது எதுவுமே வேண்டாம், உப்புக்கு சப்பானியாக வச்சிருக்க கமலஹாசனாவது பேசுவாரான்னு பார்த்தா அவனும் பேசலை. ஏன்னா அவர் பேசிட்டாருன்னா ரெட் லைனில் 2 படம் கிடைக்கிற அதுவும் போயிருமே. இவ்வளவு சுயநலவாதிகளான ஒரு கூட்டணிக்குள்ளே திரும்ப இருந்து, அதாவது 32 பல்லுக்கு இடையில் சிக்கிய நாக்கு போலத்தான். நீங்கள் இவ்வளோ கொள்கை கூட்டணி கொள்கைக்காக சேர்ந்துருக்கோம் இது பண்ணியிருக்கோன்னு சொல்லியிருக்கும் போது ஒரு தலித் லீடருக்கு இவ்வளோ பெரிய அவமானமும் ஒரு அங்கீகாரமும் மறுக்கப்படும் போது இதற்கு எதிராக கூட நீங்கள் பேசலைன்னா இன்னும் நீங்கள் மக்களுக்காக எங்கே போய் பேச போகிறீங்க? ஓகே, பல விஷயங்களை நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். குறிப்பாக அந்த எலெக்ஷனில் ஒரு மெஜாரிட்டி இருக்காது, மைனாரிட்டி தான் ஆட்சி அமையும்னு சொல்லிட்டு கொஞ்சம் டீட்டெயில்டாக சொன்னமைக்கு நன்றி. மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். நன்றி நேர்களே. இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்களை தொடர்ந்து நாங்கள் தந்து கொண்டிருக்கிறோம். எங்களுக்கான அங்கீகாரம் என்பது எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எங்கள் வீடியோக்களை தொடர்ந்து பாருங்கள்.